என்ன திவ்யா பாப்பா பள்ளிக்கூடமே திறக்கல அதுக்குள்ள எழுத ஆரம்பிச்சிட்டேன். சித்தி நான் ஒன்றும் படிச்சு எழுதல. நான் ஷாப்பிங் போறேன் பாட்டியோட. அதான் என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். ஓஹோ ஆமா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நானே அதை மறந்துட்டேன்னா பார்த்துக்க. எழுது எழுது. புது வகுப்புக்கு போறேன், எல்லாமே புதுசா வச்சுட்டேன். அப்பதான் நல்லா இருக்கும் சரியா? ஆமாம் சித்தி, நானும் அதான் எல்லாம் ஒன்று விடாமல் எழுதிட்டு இருக்கேன். இப்போதான் பாக்ஸ்லேயே கால்குலேட்டர் வச்சுலாம் வருதாமே. விலை 500 600 சொல்றாங்க. அதே ஒன்று வாங்கிக்க. எழுதிட்டேன் சித்தி. அப்புறம் முக்கியமாக வாட்டர் பாட்டிலில் ஃப்ளாஸ்கோட வருதான். அது ரொம்ப நல்லதா. சூடா ஊத்துனா சூடா இருக்குமா, ஜில்லுன்னு ஊத்துனா ஜில்லுன்னு இருக்குமா. அதையும் வாங்கிக்க. ஆமா நான் மறந்தே போயிட்டேன். நான் அதையும் எழுதிக்கிறேன். எழுது எழுது நல்லா எழுது. நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிட்டு. நம்ம ஒரு 500 1000 கேட்டா கூட கிளவி தராது. இன்னைக்கு மொத்தமா 10,000க்கு பில்லு தீட்ட போறா இவ. ஜாலி. அடே திவ்யா ஏன் சொல்லுங்க. சாதம் எடுத்து வச்சுட்டேன், வாங்க 2 பேர் சாப்பிடலாம். ஏக்கா நீங்க என்ன ஒண்ணும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? திவ்யா பாப்பா ஷாப்பிங் போகுது. நம்ம அத்தை அவளுக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டாங்க. இன்னைக்கு பாப்பா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு வருவா. ஆமா ஆமா நான் கூட மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு பாட்டி என்ன ஹோட்டல் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏண்டி எதுக்குடி காசை வேஸ்ட் பண்ற? சாமி வீட்டை 2 இட்லியை தின்னுட்டு போ. வா ஏக்கா நீங்க பேசாம இருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சேவை யாருக்கு செய்ய போறாங்க? நீங்க அமைதியா இருங்க. அதெல்லாம் அத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன திவ்யா பாப்பா? ஆமா சித்தி, அதெல்லாம் பாட்டி நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. சரி சரி நீ பாட்டுக்கு ரோட்ல போற வர கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாத. அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ உடம்பு சரியில்லாம போயிடும். நீ நல்லா காஸ்ட்லியான ஏசி ஹோட்டலா போய் பார்த்து நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா மொய் வச்சுட்டு வா சரியா? சரி மறந்துடாம உடனே எங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடு. சரி சித்தி. நல்லது நல்லது. பாட்டி எதுக்கு இவ்வளோ எல்லாம் பேச்சு வச்சுட்டு இருக்க? வா நம்ம கிளம்புவோம். பாட்டி வெளியே நிற்க, நீ பின்னாடியே வா. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதா பார்த்தீங்களாக்கா? நம்ம சொல்லிட்டு போடல மட்டும் என்ன ஏதுன்னு 1000 கூட உடையும். சரி சரி விடுடி. ஏம்மா நான் போயிட்டு வரேன் பாய். சரி சரி பாட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணாம போயிட்டு சட்டுடுவா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். திவ்யா பாப்பா மறக்காம வந்து பெரிய ஹோட்டல் காஸ்ட்லி ஹோட்டல். நான் மறக்கல சித்தி. அப்புறம் அந்த காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் எல்லாம் எழுதிட்டேன். நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் பாய். ஏண்டி உனக்கு வேண்டாத வேலை? அவள் வாட்டுக்கு சாதாரண போயிட்டு வர போறா. அவனை எழுதி விட்டு வேஸ்ட்டாக காசு கறியாகிறது ஐடியா சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா இது என்ன நம்ம காசா? கிளவி காசு தானே. 500 கேட்டால் தர மாட்டேங்குதுக்கா. 50 காசையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகுது? போகிறப்ப தூக்கிட்ட போகுது. வேற மாட்டிக்காக செலவு பண்ணிட்டோம். நீங்கள் பேசாமல் இருக்கா. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணி கையை கோத்து விட்டேன். மதிப்பாவி. அப்புறம் எப்போ பாரு பணம் மனோன்னுக்கிட்டு. இன்னைக்கு விஜய் பாப்பா பண்ணுற வேலையில் ஒரே நாளில் அதாவது பெருசாக பண்ண மொத்தமாக காலி ஆகலை. என் பேர் உமா இல்லை. என்னமோ நீ மாட்டா வந்து சரி. இன்னைக்கு இந்த கிழவிக்கு இருக்கு. பாட்டி இந்த கடை தான் வாங்க உள்ள போவோம். இந்த கடையை பார்த்தாலே ரொம்ப பெரிய கடை மாதிரி இருக்கே. பேகெல்லாம் எம்பிட்டு விற்கன்னு தெரில. ஒருவேளை 200 400 500 போயிருமோ? சரி பிள்ளைய ஆசையாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். வெறும் வேலை கூட்டி போனால் நல்லா இருக்காது. பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். பாட்டி வாங்க உள்ள போவோம். வா திவ்யா கண்ணு உள்ள போகலாம். உனக்கு வேணுங்கிறது வாங்கிக்க. சரி எப்படி இருந்தாலும் 500 ரூபாய்க்கு மேலே வராது, பார்த்துக்குவோம். திவ்யா பாப்பா இங்கே பார்த்தியா? கை காலம் ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நல்லா குழுக்குழுன்னு வச்சிருக்கானுங்க. பாட்டி இது சென்ட்ரலைஸ்டு ஏசி. அப்படிதான் இருக்கும். கடை ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் நல்லா குழுக்குழுன்னு இருக்கும். உங்க கூட வந்து வச்சு தான் இந்த கடையெல்லாம் பார்க்க முடியுது. இந்த கடையில் ஒருத்தரிங்கானோ? வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, பிள்ளைக்கு பரீட்சைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல பேகாக ஒன்று கொடு. அப்படியா? என் கூட வாங்க, நான் எடுத்தாரேன். நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. பிள்ளைய கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து கொடுங்க. சரி பாப்பா நீங்க கூட வா. எல்லா வெரைட்டி பேகும் இருக்கு நம்மள்ட்ட. வா வா. சரிங்கண்ணே. பாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இங்கே உட்காந்துருங்க. நீ போயிட்டு வா. நான் இங்கே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் வாங்கிட்டு சொல்லு, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி அப்பா. இது எல்லாமே புது வெரைட்டியில் வந்த பேகு தான். உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க. என்ன எனக்கு இந்த பேக்லாம் வேணாம். யூனிகார்ன் போட்ட பேக் தான் வேணும். யூனிகார்னா அந்த குதிரை பொம்மை தானே சொல்கிறேன்? ஆமாண்ணே ஆமாம். அது நம்மள்ட்ட இருக்கே. எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து இறங்கியிருக்கு. இந்த வருஷம் அதான் ட்ரெண்டாமே. இரு நான் எடுத்துட்டு வந்து தரேன். சூப்பர். நீ எதிர்பார்த்த மாதிரி யூனிகார்ன் பேக் இருக்கு. பாப்பா நீ கேட்ட யூனிகார்ன் பேக். வாவ் என்னோட ஃபேவரட் யூனிகார்ன் பேக். அப்புறம் பாப்பா வேற என்ன வேணும்? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பாப்பா அப்ப இதை எடுத்துக்க. விலை 2300 ரூபா.
வேலை ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிகார்ன்லேயே பாக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்களா? எல்லாம் இருக்கு பாப்பா, உனக்கு இல்லாதா? வேற என்ன வேணும் சொல்லு, எல்லாத்தையும் என்ன ஒத்தக்கா எடுத்துகிட்டு வந்துடுவேன். யூனிகார்னில் பேக்கு எடுத்தாச்சா, அடுத்து பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, இது எல்லாமே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருங்கண்ணே. சூப்பர் பாப்பா, எல்லாமே ஒன்றா வாங்க போறியா? ஆமாம், நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குது இல்லை, மொதல் நாளே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும். சூப்பர் சூப்பர், நான் எல்லாம் அவங்க எடுத்து வந்து தரேன் பாப்பா, இங்கே இரு. சரிண்ணா, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு ஸ்கூலில் நம்ம தான் டாப்லேயே இருப்போம். நாளைக்கு அந்த பள்ளி முன்னாடி இந்த பேகை மாட்டிட்டுனா நடக்கலை. என் பேர் திவ்யா இல்லை, அவகிட்ட தான் என்னமோ யூனிகார்ன் பேக் இருக்க மாதிரி என்ன சீனை போட்டா. இன்னைக்கு பாரு, நானும் சீனை போடுவேன். ஒரு பேக் எடுக்க எம்பிட்டு நேரமா? சரி, நல்லா ஏசி காலத்தில் உட்காந்துருக்கோம், எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? சுருக்கு போயிலேருந்து ஒரு 500 எடுத்து வச்சுக்கோ. 5000 பக்கம் இருக்குது, 500 மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோ. என்ன இந்த அண்ணன் இன்னும் காணோம்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க? வேலை நம்ம கேட்ட பாக்ஸ் எல்லாம் இல்லையோ? பாப்பா, கேட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் சரியா இருக்கா பார்த்துக்க. என்ன நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் கூட எதுவும் இல்லையோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா எல்லாத்தையும் வாங்கிக்கோ, நான் போய் பில்லு போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா, நீ இதெல்லாம் முன்னாடி பில் கவுண்டர்ல கொடுத்துரு, அவங்க பையில போட்டு தருவாங்க. நான் அதுக்குள்ள பாட்டிக்கிட்ட பில்லை கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். சரிண்ணே. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே யூனிகார்ன்லே வாங்கிட்டோம். சூப்பர். எம்பிட்டு விதவிதமாக பேக் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாம் வித்துரும் போல, நல்லா பெரிய கடையாக தான் இருக்கு. பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் பேக் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. ஏம்மா பேக் பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம், சும்மா என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கிடந்தேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படி பேக் வேணும்? நான் எடுத்து தரேன். நான் பயன்படுத்துகிற மாதிரி பையெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. ஏம்மா நம்மள்ட்ட இல்லாத பிராண்டே இல்லைம்மா. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம டீலிங் இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, நம்மள்ட்ட இல்லைனாலும் ஆர்டர் போட்டு வர வச்சிருவேன். நீங்கள் என்ன வகையான பேக்கை பயன்படுத்துறீங்க எப்படினாலும் சொல்லுங்க, அந்த பையன் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன். அது இங்கே இருக்காதுப்பா. அம்மா என்ன நம்புங்க, நான் இம்புட்டு பெரிய கடையை வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு பை வாங்கி தர முடியலன்னா என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? ஓஹோ அப்படியா, அப்போ உங்ககிட்ட சுருக்கு பை இருக்கா? நான் வாங்கிக்கிறேன். என்னது சுருக்கு பையா? ஆமாப்பா, நான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்துறது ஒரே பை, அது ஏன் சுருக்கு பை. உங்ககிட்ட ஏதாவது புதுசாக சுருக்கு பை இருக்கா? நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா என்கிட்ட அந்த மாதிரி பையெல்லாம் இல்லைம்மா, ஆர்டர் போட்டாலும் வராது, நம்ம கடையில் அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, நான் வேணுங்கிற போய் உங்ககிட்ட இருக்காதுன்னு. ஆமாம்மா, நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் கேட்குற பையில என்கிட்ட இல்லை. இந்தாங்க பில்லு, உங்கள் பேத்தி வாங்கின எல்லா பொருளுக்கும் பில்லு போட்டுட்டேன். இந்தாங்க பிடிங்க. தெரியும் இல்லைன்னு பில்லு போட்டிருப்பேன்னு. இரு, நான் முன்னாடி ரூபா எடுத்து வச்சுட்டேன். இந்தா. என்ன 510 ரூபா தான் இருக்கு? ஏம்மா புரியுது புரியுது, நீ என்ன கேட்க வரேன்னு இந்த அம்மாவுக்கு புரியுது. 510 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்கு, கூட என்ன கேட்க வந்த? அது நீ காப்பி தண்ணி குடிப்பில்ல, அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏம்மா அது இல்லை, முதல்ல பில்லை பாருங்க. ஏன்பா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுக்க. 5-10 முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. முதல்ல பில்லை பாருங்க. பில்லு 500 ரூபா இல்லை, 5000 ரூபா. என்ன பண்ணுங்க? 5000மா? யாரும் ஏமாத்து பார்க்க? ஏம்மா நான் ஏன் ஏமாத்துறேன்? உங்கள் பேத்தி வாங்கின பேக்கோட விலை 2800 ரூபா. மற்றபடி இதர பொருள்லாம் போட்டு மொத்தம் 5000 ரூபா ரவுண்டா. மொத்தம் 5300 ரூபா இருந்துச்சு. சரி பழகின பழக்கத்துக்காக 300 ரூபா குறைச்சி 5000 ரூபா போட்டு கொடுத்தேன். எப்போ மொத்த பேக்கா 2800 ரூபா? ஆமாம்மா. 200-300 பேக் இல்லையா? ஏம்மா 200-300 ரூபாய்க்குலாம் எங்கேயும் பேக்கெல்லாம் இல்லை. பாட்டி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன பாப்பா, சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் அங்கிள். பாட்டி இந்த ட்ரெஸ்ஸை நான் சேர்த்து பில்லு போட்டுக்கிறேன், நீங்கள் எதுக்கும் சேர்த்து பணம் கட்டிட்டு வாங்க, நான் மற்ற பேக் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கேன். பாய். ஏம்மா அந்த கவனுக்கும் சேர்த்து பில்லை போட்டுருவோம், அது வேறு 2000 ரூபா தான், மொத்தமாக 7000 ரூபா கட்டிடுங்க. 500 ரூபா கொடுத்துட்டீங்க, மிச்சம் 6500 ரூபா தான் பில் கவுண்டரில் கட்டிடுங்க. இன்னும் ஒரே நல்ல 7000 ரூபா காலி பண்ணிட்டானா? அதுக்கு தான் என் மருமக அப்பயே சொன்னா போல, நான் தான் கேட்காம வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். புத்தக பையை வாங்கி என் சுருக்கு பை மொத்தமாக காலி ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க, பில்லு போடணும். வரையா?